இந்த சிஸ்டம் டாட் தேவையில்ல. எடுத்தோடனே அரே லிஸ்ட் டீச்சர் ஏஆர்ஆர் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஓகே, நான் வந்து ஏஆர் கிரியேட் பண்ணா இங்கே அரே லிஸ்ட்டில் உங்களுக்கு முக்கியம் என்ன, நீங்கள் அரே பிரிண்ட் பண்ணி பண்ணுவீங்க. ஒரு ஃபார் லூப் போட்டு அது உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் ஐட்ரேட் பண்ணி அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணுவீங்களா? இங்கே அதெல்லாம் இல்லை, சிம்பிள் பிரிண்ட் ஆஃப் இந்த நேம். என்னப்பா பிரச்சனை ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்டார். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பிரிண்டர்னு கொடுத்தோன்னே நமக்கு ஒரு அரே லிஸ்ட்டும் அரே ஒன்று தான். அரே லிஸ்ட்டுன்றது கிரியேட் ஆயிடுச்சு, அரே ஒரு எம்டி அரே கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து எலமெண்ட்டை போடணுமா, ஏஆர்ஆர் டாட் ஆடுன்னு சொல்லிட்டு நான் ஒரு 45 அப்படின்னு கொடுத்து செமிகோலன் வைக்கிறேன். ஓகே, நான் பிரிண்டே பண்ணலையோ, பிரிண்டர் வந்து திருப்பி அரே வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் டைம் எம்டி அண்ட் தென் 45 நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, அதாவது நம்ம ஆட் கொடுத்த வரைக்கும் நமக்கு ஆட் ஆயிடுச்சா. ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஒரு 2-3 கிரியேட் பண்ணி வச்சுருந்துச்சுமா போதும். இங்கே வந்து ஒரு 40, 15, 25, 69. ஓகே, இப்போ நான் திருப்பி அதை பிரிண்ட் பண்ணால் எனக்கு அந்த அரே லிஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நான் வந்து இங்கே சைஸ் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு ஆடுன்னு கொடுத்தாலும் எனக்கு ஆட் ஆயிடுது. அதுவும் இல்லாமல் முக்கியமாக நம்ம ஃபார்லு போட்டு பிரிண்ட் பண்ணுற அளவுக்கு கிடையாது, வெறும் பிரிண்ட் எல்லாம் போட்டு நம்ம அந்த நேம் கொடுத்தாலே போதும். இப்போ எனக்கு இதை ரிமூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 15 நான் ரிமூவ் பண்ண வச்சுக்கோங்க. இது இண்டெக்ஸ் படி பார்த்தோம்னா இண்டெக்ஸ் 0, இண்டெக்ஸ் 1, இண்டெக்ஸ் 2ல் இருக்கா. அப்போ நான் ஏஆர்ஆர் டாட் ரிமூவ் எந்த இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு பிரிண்ட்டு பண்ணுறேன். ஓகே, எனக்கு இப்போ வந்து 15 மட்டும் ரிமூவ் ஆகி 40, 45, 40, 25, 69 இருக்குது.